So then first we can go for the definition. So enzyme na enna appadinamna, basically it's a biocatalyst. ஸோ நம்மளோட நார்மல் லைஃப் இட்ஸ் எ கேட்டலிஸ்ட் ஆஃப் லைஃப் அப்படின்னு சொல்றோம். அப்படின்னா என்ன பண்ணோம்னா, நம்ம உடம்புல நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களுக்குமே வந்து பார்த்த பண்ணோம்னா த என்சைம் இஸ் இன்வால்விங் மேஜர் ரோல். ஸோ வித்தவுட் என்சைம் வி கான்ட் ஏபிள் டு லிவ். பிகாஸ் நம்ம சிம்பிளான ஒவ்வொரு ஸ்டெப்ஸ்ல இருந்தே சொல்லலாம். இப்போ மெட்டபாலிசத்துல இருந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு எடுக்கக்கூடிய ஃபுட்ல இருந்து எனர்ஜி ரிசோர்சஸ் ஃபார்ம் ஆகுது, ஹை என்ரிச்மெண்ட்ஸ் காம்பவுண்ட்ஸ் அப்படின்னு நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்துருக்கோம். ஸோ அந்த காம்பவுண்ட்ஸ் ஃபார்ம் ஆகிறதாகட்டும், இல்லாட்டி உடலுக்கு தேவையான எனர்ஜி ஃபார்மேஷன், ஹார்மோன் சிந்தசிஸ் எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா the enzymes are act as a major role. So it's act as a biocatalyst. So what is catalyst? The next question வந்து பார்த்தா அப்படின்னா what is catalyst? So catalyst means that define the substance that increase the velocity. So அப்படின்னா என்ன பண்ணும்னா, so ஒரு ரியாக்ஷனோட ஸ்பீடை வந்து என்ன பண்ணுது, velocity means we can indirectly we can say otherwise we can say it's a speed of reaction. So these are the substance. Enzymes means these are the substance. It increase the velocity or rate of a chemical reaction. So நம்ம உடம்புக்குள்ள நடக்கக்கூடிய பயோகெமிக்கல் ரியாக்ஷனோட velocity or rate otherwise speed. So இதை வந்து என்ன பண்ணுது, increase பண்ணுது without itself undergoing any changes in overall process. That means ஒரு entire chemical reactionல வந்து அதோட velocityயும் அதோட rate of speedையும் வந்து என்ன பண்ணுது, increase பண்ணுது. The one condition without itself undergoing any changes. அதாவது அது வந்து அந்த ரியாக்ஷன்ல வந்து என்னவாகாது, எந்த ஒரு சேஞ்சஸும் ஆகாது. ஸோ எந்த ஒரு சேஞ்சஸும் ஆகாம தேர்ட் பார்ட்டியா உள்ள வந்து அது வந்து அந்த ரியாக்ஷன் ஸ்பீடை வந்து என்ன பண்ணுது, இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய ஒரு சப்ஸ்டன்ஸ்க்கு பேர் தான் என்ன பண்றோம், கேட்டலிஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். That's the major definition. The catalyst is defines as a substance that increase the velocity or rate of chemical reactions without itself undergoing any changes in overall process. So next, so இது வந்து என்ன பண்ணோம்னா, these are the biocatalyst. The catalyst or biocatalyst means biocatalyst னா என்ன பண்ணோம்னா, catalystங்கறத நார்மலா நம்ம சொல்லிருக்கோம் enzyme. So what is biocatalyst? Biocatalyst means these are the substance are synthesized from living cells. ஸோ நம்ம உடம்புல இருந்து சிந்தசிஸ் ஆகக்கூடிய ஒரு கேட்டலிஸ்ட் இருந்துச்சு அப்படின்னோம்னா அதுக்கு பேர் என்ன பேரு, பயோ கேட்டலிஸ்ட். ஒரு லிவிங் செல்ல இருந்து ஒரு சப்ஸ்டன்ஸ் ரிலீஸ் ஆகுது. அந்த சப்ஸ்டன்ஸ் வந்து ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனோட வெலாசிட்டியோ ரேட்டையோ ஸ்பீட் ஆஃப் திங்ஸையோ இன்க்ரீஸ் பண்ணிச்சு அப்படின்னோம்னா இட் இஸ் கால்ட் அஸ் எ பயோ கேட்டலிஸ்ட். So mostly these are proteins in nature. So most of the biocatalysts are enzymes. It's a protein in nature. It's colloidal and thermolabile characters. So that means என்ன பண்ணோம்னா, இது வந்து பண்ணோம்னா ஈஸியா வந்து ஹீட்னால என்ன ஆகும், அஃபெக்ட் ஆகும். ஒரு பொருள் ஹீட்னால அஃபெக்ட் ஆகாம இருந்துச்சுன்னா இட்ஸ் கால்ட் as a thermostable product. If any substance is going to affect the heat source means it's called as thermolabile characteristics. ஸோ இந்த என்சைம்ஸ் எல்லாம் என்ன பண்ணணும்னா கொலாய்டல் நேச்சரா இருக்கும், மோஸ்ட்லி புரோட்டீனா இருக்கும். இட்ஸ் எ தெர்மோலபைல் கேரக்டர், இஸ் இம்பார்ட்டன்ட் ஒன். இட்ஸ் எ தெர்மோலபைல் கேரக்டர் அண்ட் த ஸ்பெசிபிக் ஆக்ஷன் இஸ் யூனிக். ஒவ்வொரு என்சைமுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு யூனிக் ரோல் தான் என்ன பண்ணும், பிளே பண்ணும். ஸோ அந்த ரோலை வந்து அந்த என்சைமை தவிர்த்து வேற எந்த ஒரு என்சைமாலையும் இனிபிட் பண்ண, எந்த ரோலையும் கேரி அவுட் பண்ண முடியாது. ஸோ இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல அப்படின்னா ஆல்கஹால் டீஹைட்ரோஜனேஸ் அப்படின்னு ஒரு என்சைம் வச்சுக்கலாம். ஸோ அந்த என்சைம் என்ன பண்ணோம்னா ஆல்கஹால தான் மட்டும் என்ன பண்ணும் அப்படின்னா அசிட்டைல் கோயாவை என்ன பண்ணும், கன்வெர்ட் பண்ணும். ஆல்கஹால் குரூப் இருக்கக்கூடிய சப்ஸ்டன்ஸ், OH குரூப் இருக்கக்கூடிய சப்ஸ்டன்ஸ் எல்லாத்தையுமே என்ன பண்ணும், அசிட்டைல் கோயாவை என்ன பண்ணும் அப்படின்னா மாத்த ஆரம்பிக்கும். தட் மீன்ஸ் சிம்பிளா என்ன பண்ணோம்னா அசிட்டால்டிகைடா மாத்தும். திஸ் அசிட்டால்டிகைட் இஸ் ஃபர்தர் இட்ஸ் கன்வெர்ட்டட் இன்டு தி அசிட்டைல் கோயே. ஸோ ஆல்கஹால் டீஹைட்ரோஜனேஸ், ஆல்டிஹைட் டீஹைட்ரோஜனேஸ் அப்படிங்கிற ரெண்டு என்சைம் வந்து இந்த ரோலை வந்து என்ன பண்ணும், பிளே பண்ணும். ஃபர்ஸ்ட் ஆல்கஹால் வந்து ஆல்டிஹைடா அசிட்டால்டிகைடா மாறும். தட் ரியாக்ஷன் இஸ் கேட்டலைஸ்ட் பை ஆல்கஹால் டீஹைட்ரோஜனேஸ் என்சைம். Then next, this aldehyde, acetaldehyde, it's further converted into the energy source, it's acetyl CoA. That reaction is catalyzed by aldehyde dehydrogenase enzyme. So இப்போ இந்த reactions வந்து பாத்தீங்க அப்படின்னோம்னா the carried by only those specific enzyme. அந்த alcohol dehydrogenase enzyme இருந்தா மட்டும்தான் என்ன ஆகும், அந்த ரியாக்ஷனே கம்ப்ளீட் ஆகும். ஸோ இப்போ ஏதோ ஒரு சப்ஸ்டன்ஸ் மூலமா அந்த நம்ம என்சைமை பிளாக் பண்ணிட்டோம் அப்படின்னோம்னா அந்த என்சைம் இல்லாம அந்த ரியாக்ஷன் என்னவாகாது, நடக்கவே நடக்காது.
ஸோ இப்படி ஒவ்வொரு என்சைம்ஸுக்கு வந்து பார்த்தோம்னா இட்ஸ் ஹேவிங் ஓன் யூனிக் ஸ்பெசிபிக் ரோல் இருக்கு. அந்த என்சைமை நம்ம பிளாக் பண்றது மூலமாவோ அதர்வைஸ் அந்த என்சைமை வந்து நம்ம மாடிஃபை பண்றது மூலமாவோ எய்தர் இன்ஹிபிட் பண்றதுனாலயோ இல்லாட்டி ஸ்டிமுலேட் பண்றதுனாலயோ இல்லாட்டி அது டெஸ்ட்ராய் ஆகிற மெக்கானிசத்தை ப்ரீவென்ட் பண்றது மூலமாவோ நம்ம ஒரு பயோகெமிக்கல் ரியாக்ஷன் வந்து என்ன பண்ண முடியும், இன்க்ரீஸ் பண்ண முடியும், இல்ல அதையும் மாடிஃபை பண்ண முடியும். அது மூலமா உடம்புல நடக்கக்கூடிய ஃபார்மகாலஜிக்கல் ஆக்ஷன்ஸ், பிசியாலஜிக்கல் ஆக்ஷன்ஸ் வந்து என்ன பண்ண முடியும், மாடிஃபை பண்ண முடியும். ஸோ திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்லைட். ஸோ ரெண்டாவது வந்து ஒரு சிம்பிள் ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள் சொல்லலாம் பண்ணோம்னா புரோட்டீன் ஹைட்ரலைசிஸ் வச்சுக்கலாம். ஸோ இப்போ நம்ம ஒரு புரோட்டீன் வந்து அவுட் சைட் தி பாடி இருக்கு, உதாரணத்துக்கு நம்ம எக் வச்சுக்கலாம், எக் யோல்க்கு வச்சுக்கலாம். ஸோ அந்த புரோட்டீன் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா அதை நீ ஹைட்ரலைஸ் பண்ணி சின்ன சின்ன காம்பவுண்ட்ஸா உடைக்கணும் அப்படின்னோம்னா ஒரு டெம்பரேச்சர்ல ஸ்பெசிஃபிக்கா இதுல வந்து 100 டெம்பரேச்சர் 100 டிகிரி செல்சியஸ் கொடுத்துருக்கு. இன் லேபரட்டரி கண்டிஷன் இஃப் யூ டேக் த புரோட்டீன் இன் 100 டிகிரி செல்சியஸ் யூ கேன் கேரி அவுட் தி புரோட்டீன் ஹைட்ராலிசிஸ். மீன்ஸ் இட்ஸ் டேக் கப்புள் ஆஃப் டேஸ், பல நாள் ஆகும், 2 நாள் 3 நாள் ஆகும். ஒரு முட்டையை எடுத்து முட்டையில இருக்கக்கூடிய புரோட்டீன் எடுத்து நீ லேபரட்டரி கண்டிஷன்ல ஒரு இது போட்டு ஒரு சப்ஸ்டன்ஸையும் ஒரு டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணி அதை சின்ன சின்ன ஃபிராக்மெண்ட்ஸா ஹைட்ரலைஸ் பண்ணோம் அப்படின்னா இட்ஸ் டேக் கப்புள் ஆஃப் ஹவர்ஸ். பட் நம்ம உடம்புக்குள்ள வந்து என்ன நடக்குதுன்னா எக்ஸாம்பிள் ஜிஐடிக்குள்ள இந்த இது ப்ராசஸ், எக்ஸாம்பிள் இந்த உடம்புக்குள்ள நம்ம உடம்புக்குள்ள இந்த ஜிஐடிக்குள்ள வந்து இந்த ப்ராசஸ் வந்து இட்ஸ் டேக் வித்தின் கப்புள் ஆஃப் ஹவர்ஸ். ஸோ த மேஜர் திங்ஸ் அவர் எண்டோஜீனியஸ் பயோ கேட்டலிஸ்ட். ஸோ இதுதான் வந்து என்னது ஒரு மேஜர் ரோல் பிளே பண்ணுது. ஸோ அதான் சொல்றாங்க இந்த நெக்ஸ்ட் பாயிண்ட், த வித்தவுட் பிரசன்ஸ் ஆஃப் என்சைம் த எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் லைஃப் இஸ் அன்இமேஜினபிள். ஸோ என்சைம் இல்லாம நம்ம உடம்புல வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ரியாக்ஷன்ஸுமே எந்த ஒரு பிசியாலஜிக்கல் ஃபங்க்ஷனுமே நடக்காது அப்படின்னு மீன் பண்றாங்க. ஸோ திஸ் இஸ் செகண்ட் ஸ்லைட் இஸ் ஹிஸ்டரி. ஸோ இது முழுக்க முழுக்க ஸ்டோரி தான். எப்ப இருந்து கண்டுபிடிச்சாங்க ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 1836 வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கேட்டலிசிஸ் ரியாக்ஷன் வந்து என்ன பண்றாங்க ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ ஃபர்தர் ஒவ்வொரு டிகேட்லயும் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான ப்ராசஸ், ஒவ்வொரு விதமான எக்ஸ்ட்ராக்ஷன் ப்ராசஸ் கண்டுபிடிச்சு அதுல கேட்டலைஸ் ரோலை வந்து ஃபைன் பண்றாங்க. அட் லாஸ்ட் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா 1926 ஜெயிம்ஸ் அப்படிங்கறத வந்து பார்த்தா பண்ணோம்னா ஒரு என்சைமை வந்து பக்காவா ஐசோலேட் பண்ணது. ஃபர்ஸ்ட் இஸ் அச்சீவ் தி ஐசோலேஷன் அண்ட் கிறிஸ்டலைசேஷன் ஆஃப் தி என்சைம் யூரைஸ் ஃப்ரம் ஜாக் பீன்ஸ்ல இருந்து இந்த யூரேஸ்ங்கிற என்சைமை ஃபர்ஸ்ட் ஐசோலேட் பண்ணி கிறிஸ்டலைசேஷன் ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு ஸ்ட்ரக்சரா கொண்டு வந்தது யார் அப்படின்னா ஜேம்ஸ்ங்கிறவர் இன் 1926. ஸோ இது கிட்டத்தட்ட ஸ்டோரி தான். ஸோ த நெக்ஸ்ட் வந்து நாமன்கிளேச்சர். இந்த என்சைம் நாமன்கிளேச்சர்னா என்ன அப்படின்னா நேமிங் தான். ஸோ ஒரு என்சைம்ஸுக்கு வந்து எப்படி பேர் வைக்கிறாங்க அப்படிங்கிற நேமிங் ப்ராசஸ் வந்து பார்த்த பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் முதல்ல என்சைம்ஸ் எல்லாம் கண்டுபிடிக்கும் போது என்ன பண்றாங்கன்னா யாரு கண்டுபிடிக்கிறாங்களோ those who are discovers they are name themselves. ஸோ ஒரு என்சைமை யாரு கண்டுபிடிக்கிறாங்களோ அவங்க என்ன பண்ணிடுவாங்க, அவங்க பேரை வச்சுக்கிடுவாங்க. ஸோ the enzymes were given the names by their discoverers by the arbitrary manner. அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நேம் என்ன பண்ணிக்கலாம் வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து என்னன்னு பார்த்தா பண்ணோம்னா பெப்சின், ட்ரிப்சின் அண்ட் ஹீமோட்ரிப்சின். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்சைம்ஸ். ஸோ இந்த நேம்ஸ் எல்லாம் நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது என்ன பண்ணோம்னா இட் டசன்ட் கன்வே எனி இன்ஃபர்மேஷன் அபவுட் தி என்சைம்ஸ். பெப்சினர், ட்ரிப்சின், ஹீமோட்ரிப்சின் இப்படிலாம் சொல்லும் போது என்ன பண்ணோம்னா நமக்கு அந்த என்சைமை பத்தி ஒரு விதமான ஃபங்க்ஷனுமே அது பேர்ல என்ன பண்ணல, டினோட் பண்ணல. அது என்ன விதமான என்சைம்ஸ், அது என்ன ரோல் பண்ணும், அது எந்த சப்ஸ்டன்ஸை வந்து கெமிக்கல் ரியாக்ஷன் வந்து ஃபாஸ்டன் பண்ணும் அப்படிங்கிற எந்த ஒரு என்சைம் இன்ஃபர்மேஷனுமே என்ன இதுல இல்ல, அந்த நேம்ஸ்ல இல்ல. ஸோ அதே நேரங்கள் வந்து பாத்தீங்கன்னா லேட்டர்ஸ் அந்த நேமுக்கு வந்து எப்படி பேர் வைக்கணும், நாமன்கிளேச்சர் வைக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃப்ரேம் பண்ணி ஸோ அதன் பேர்ல வந்து என்ன பண்றாங்க நேம் வந்து ஃபிக்ஸ் பண்றாங்க. ஸோ அது தவிர்த்து பார்த்தா என்ன பண்ணோம்னா சில என்சைம்ஸ் எல்லாம் வந்து பார்த்தோம்னா சப்ஸ்டேட் வைஸே இருக்கும். அது என்ன சப்ஸ்டேட்டை வந்து ஆக்ட் பண்ணுதோ அதை வச்சே நம்ம என்ன இருக்கும் பேர் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து சஃபிக்ஸ் வந்து ஏஸ்ன்னு முடியும். இப்போ உதாரணத்துக்கு இந்த லிபேஸ்ன்னு வச்சுட்டு அப்படின்னோம்னாலே ஈஸியா அது என்ன டினோட் பண்ணது அப்படின்னா இந்த என்சைம் எல்லாம் இட்ஸ் கோயிங் டு ஆக்ட் ஆன் தி லிபிட்ஸ். The second enzyme nuclease, it's indirectly denote it's going to act on the nucleic acid. The same manner the third one is lactase. So it's going to denote it's going only act on the lactose. So இந்த நேம் வைக்கிறதுக்கு எந்த ஒரு ஸ்டாண்டர்டுமே இல்லாம இருந்தது. So later the commission, the International Union of Biochemistry,
ஸோ இப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு யூனியன் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா they are made one committee that's its commission is called as enzyme commission in 1961 வந்து என்ன பண்றாங்க இதை வந்து ஃப்ரேம் பண்ணி ஒரு என்சைம்ஸுக்கு பேர் வைக்கிறதுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் ரூல்ஸ் வந்து என்ன பண்றாங்க ஃபிக்ஸ் பண்றாங்க. ஸோ அதுக்கப்புறமா இருக்கக்கூடிய என்சைம்ஸ் எல்லாத்துக்கும் இப்படித்தான் பேட்டர்ன்ல பேர் வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரூல்ஸ் அண்ட் செட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃப்ரேம் பண்ணி வைக்கிறாங்க. ஓகேவா? ஸோ அதுக்கு முன்னாடி கிளாசிபிகேஷன்ஸ், இந்த என்சைமை வந்து எப்படி கிளாசிபிகேஷன் பண்றாங்களோ அது பேஸ் பண்ணி தான் என்ன பண்றாங்க இந்த கமிஷன்ஸ் வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வந்து ஃபிக்ஸ் பண்றாங்க. It's majorly divided into two types. One is intracellular enzyme, the second one is extracellular enzyme. So the name itself is going to denote if any substance, that means if any enzymes, it's released from the intracellular components, it is named as the intracellular enzyme. செல்லுக்கு வெளியில இருந்து these are the enzymes. செல்லுக்கு வெளியில இருந்து ஃபார்ம் ஆச்சு பண்ணோம்னா இட்ஸ் கால்ட் அஸ் எக்ஸ்ட்ரா செல்லுலார் என்சைம். ஸோ அதுக்கு வந்து பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னன்னு பார்த்தோம்னா டைஜஸ்டிவ் என்சைம்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ த என்சைம்ஸ் ஆர் மேஜர்லி கிளாசிஃபைட் இன்டு தி இன்ட்ராசெல்லுலார் என்சைம்ஸ் அண்ட் எக்ஸ்ட்ரா செல்லுலார் என்சைம்ஸ். ஸோ இந்த கிளாசிபிகேஷன் பேஸ்ட் அப்பான் கிளாசிபிகேஷன் வச்சுதான் என்ன பண்றாங்க அப்படின்னா அதுக்கப்புறமா வந்து இந்த கமிஷன்ஸ் வந்து ஒரு 6 மேஜர் கிளாஸ், இந்த என்சைம் வந்து மொத்தமா ஒரு 6 விதமான கேட்டகரி கீழே வந்து கொண்டு வராங்க. ஸோ இந்த கேட்டகரிஸ் கீழே தான் வந்து என்ன பண்றாங்க என்சைம்ஸுக்கு வந்து நேம் பேரு வைக்கிறாங்க. சோ அது என்னென்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் இஸ், சோ இந்த நேம் மட்டும் பார்த்துக்கோங்க, நம்ம அடுத்த ஸ்லைட்ல வந்து அதோட ரோல் என்ன அப்படிங்கிறது கிளியரா தெரியும். சோ இந்த கிளாசிபிகேஷன் வந்து ஓவரால் எப்படி சிம்பிளா நிமோனிம்ஸா படிக்கலாம் அப்படின்னோம்னா, ஹலோ தம்மு கேக்குதா? எஸ் சார் கேக்குது சார். ஓகே. சோ இந்த கிளாசிபிகேஷன் வந்து சிம்பிளா ஆரை எப்படி சொல்றாங்க அப்படின்னோம்னா OTH LIL அப்படின்னு சொல்றாங்க. So O for oxidoreductase, T for transferase, H for hydrolase, L for lysase, and I for isomerase, then another one L for ligases. So இப்படி ஒரு 6 விதமான கேட்டகரியா பிரிக்கிறாங்க. ஸோ இப்போ இந்த கிளாசிபிகேஷன் தான் இந்த பிக்சர்ல ரெப்ரசன்டேஷனா போட்டிருக்கு. ஸோ இப்போ இதுல பாரு, ஸோ திஸ் இஸ் த கமிட்டி, இன்டர்நேஷனல் யூனியன் ஆஃப் பயோகெமிஸ்ட்ரி. So they are classified, they are divided into the entire enzymes into the major 6 category: oxidoreductase, transferase, hydrolase, lyases, and isomerase and ligases enzyme. So the each enzyme, ஒவ்வொரு enzyme இதை எப்படி கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்க பண்ணோம்னா அது என்ன விதமான கெமிக்கல் ரியாக்ஷன்ஸை வந்து கேரி அவுட் பண்ணுதோ அது தகுந்தபடி என்ன பண்ணியிருக்காங்க கிளாசிபிகேஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ எக்ஸாம்பிள், the first category classification, oxidoreductase classification. So in the enzymes sort of function, major function என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இட்ஸ் கோயிங் டு இன்வால்வ் இன் தி either oxidation or reduction. So that's a reason they are named as a oxidoreductase enzyme classification. So the best example is alcohol dehydrogenase. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி the major best example is alcohol dehydrogenase enzyme. So the first one is oxidoreductase. This enzyme is either it is going to oxidate the reaction, otherwise reduction the reaction. The second one is transferase enzyme. The name itself is going to denote it's going to catalyze the reaction by transfer the functional group. So நீங்க கெமிஸ்ட்ரியில வந்து படிச்சிருக்கலாம், the major functional group என்னென்ன, கார்பாக்சில் குரூப் இருக்கு, மித்தல் குரூப் இருக்கு, ஹைட்ராக்சில் குரூப், ஆல்டிஹைடு, அசிட்டோன் குரூப். ஸோ இது மாதிரி these are the major functional group வந்து டிரான்ஸ்ஃபர் பண்றது. ஒரு ரியாக்ஷன் வந்து ஒரு சப்ஸ்ட்ரேட்ல இருந்து எடுத்து அது வந்து என்ன பண்ணலாம் இன்னொரு ப்ராடக்டா மாத்தும் போது இந்த மேஜர் ஃபங்க்ஷன் குரூப்பை டிரான்ஸ்ஃபர் பண்ற மாதிரி என்சைம்ஸ் என்னென்ன என்சைம்லாம் ரோல் பண்ணுதோ திஸ் என்டையர் என்சைம்ஸ் இஸ் கம்ஸ் டு திஸ் கேட்டகரி, டிரான்ஸ்ஃபரேஸ் என்சைம் கேட்டகரி. த பெஸ்ட் எக்ஸாம்பிள் இஸ் எக்ஸோகைனேஸ். இது வந்து கிளைகாலிசிஸ் சைக்கிள் வரக்கூடிய ஒரு என்சைம். த தேர்ட் கேட்டகரி என்சைம் இஸ் ஹைட்ரலைசிஸ் என்சைம். So here also the same, the name itself is going to denote this enzymes is going to involve the hydrolysis process. ஒரு காம்பவுண்ட்ஸ் வந்து ஹைட்ரலைசிஸ் பண்ணக்கூடிய ப்ராசஸ்ல இன்வால்வ் ஆகக்கூடிய என்சைம் வந்து என்ன சொல்றோம் ஹைட்ரலைசிஸ் என்சைம் அப்படின்னு சொல்றோம். வித் ஆடிங் ஆஃப் வாட்டர். ஸோ வாட்டர் குரூப் H2O வந்து இன்வால்வ் ஆகி அதை ஹைட்ரலைஸ் பண்ணி காம்பவுண்டை வந்து ஹைட்ரலைஸ் பண்ணும். ஸோ அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தா அப்படின்னா லிபேசஸ் என்சைம், லிபேஸ். The third one is lyases category. So name itself lyase, the name itself is going to denote lyase na enna பண்றது lysis பண்றது, demolish பண்றது. So அதுதான் இது பண்ண போகுது lyase. Simply it's going to cleave the bonds. So இதுல functional groupல இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்டான bonds
ஃபங்க்ஷன் குரூப்ல இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்டான பாண்ட்ஸை எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இதுல வந்து சிஎன் குரூப் கொடுத்துருக்கு. கார்பனுக்கும் நைட்ரஜனுக்கும் இருக்கக்கூடிய பாண்ட். அதே மாதிரி கார்பன் கார்பன் பாண்ட், கார்பன் ஹைட்ரஜன் பாண்ட், கார்பன் ஆக்சிஜன் பாண்ட். ஸோ இது மாதிரி ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன் குரூப் இருக்கக்கூடிய பாண்ட்ஸை வந்து என்ன பண்ணுது, கிளீவ் பண்ணக்கூடியது. ஸோ ஆட்டம் வந்து என்ன பண்ணுது, இது வந்து பிரேக் பண்ணி பண்ணுது. ஸோ இதனால அதுக்கு என்சைம்ஸ், அதுல ஆக்ட் பண்ணக்கூடிய என்சைம்ஸ் எல்லாமே இட்ஸ் கம்ஸ் அண்டர் தி லைசஸ் என்சைம். தி பெஸ்ட் எக்ஸாம்பிள் இஸ் ஆல்டோஸ், ஆல்டோலோஸ். The next category is isomerase category. So நீங்க +1 +2லயோ இல்லாட்டி கெமிஸ்ட்ரியிலேயே படிச்சுக்கலாம். ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி இல்லாட்டி ஏபிஓசியில் வரும். ஸோ ஸ்டீரிக் நேச்சர், ஸ்டீரியோ காம்பவுண்ட்ஸ் சொல்லுவோம், ஐசோஸ்டீரிக் நேச்சர் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது டெக்ஸ்டோ ரொட்டேட்டரி, லீவோ ரொட்டேட்டரி அப்படிங்கிற மாதிரி. ஸோ இப்போ அது மாதிரி காம்பவுண்ட்ஸ், இப்போ ஐசோமர் அப்படின்னு சிம்பிளா சொல்லுவோம். ஒரு காம்பவுண்டுக்கு வந்து மாலிகுலர் ஃபார்முலா, மாலிகுலர் வெயிட் எல்லாமே என்ன இருக்கும் அப்படின்னா சேமா தான் இருக்கும். பட் அதுல இருக்கக்கூடிய காம்பவுண்ட்ஸ் வந்து, அதுல இருக்கக்கூடிய காம்பவுண்ட்ஸ் ஏதாவது ஒரு ஆட்டம் வந்து என்ன இருக்கும்னா ஸ்டீரிக் நேச்சரா இருக்கும். தட் மீன்ஸ் ஒரு ஆட்டத்துல வந்து 4 டிஃபரெண்ட் குரூப்ஸ் வந்து அட்டாச் ஆயிருந்துச்சுன்னா அந்த ஸ்பாட் என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஸ்டீரிக் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இந்த ஐசோமரேஸ் வரக்கூடிய என்சைம்ஸ் எல்லாமே பார்த்தேன் அப்படின்னா திஸ் ஐசோமெரிக் ரியாக்ஷன்ல இன்வால்வ் ஆகக்கூடியதா இருக்கும். இந்த எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரெட்டினால் ஐசோமரேஸ் என்சைம். த 4th கேட்டகரி என்சைம் இஸ் லிகேசஸ். ஸோ இந்த பேர்லயே வந்துருச்சு லிகேசஸ். தட் மீன்ஸ் இஸ் கோயிங் டு ligate the 2 different products. So it's a catalyzing synthetic reactions. 2 molecules are is going to ligated with the help of this enzyme. 2 different end product இருக்கும், substance இருக்கும். அந்த 2 substanceையும் போய் என்ன பண்ணும், இந்த enzyme வந்து போய் ligate பண்ணி it's going to converted into the single product. So இது மாதிரி ஆக்ட் பண்ணக்கூடிய enzymes எல்லாமே it comes under the ligases கேட்டகரியில வரக்கூடியது. The best example is succinate thiokinase அப்படின்னு சொல்லக்கூடிய enzyme. So இதுதான் ஓவராலா என்னது என்சைம் கிளாசிபிகேஷன், மேஜர் 6 என்சைம் கிளாசிபிகேஷன். இது போக லேட்டஸ்டா சில கிளாசிபிகேஷன்லாம் இருக்கு, டிரான்ஸ்லோகேஷன் அப்படிங்கிற மாதிரிலாம். பட் ஆனா திஸ் இஸ் அ மேஜர் 6 என்சைம்ஸ் கிளாசிபிகேஷன். OTH LIL. So O for oxidoreductase enzyme, T for transferase, H for hydrolase, L for lyase, I for isomerase, then L for ligase. So this is the major 6 category of enzyme.